ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் எப்போ ரிலீஸு அப்படிங்கிறத ஒரு அன்அஃபிஷியலாக வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூலி தலைவர் நடிப்பில் 171வது திரைப்படங்க. அதாவது நம்ம வந்து சமீபமாக பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து வருஷத்துக்கு இப்போ வந்து ஒரு 2 படம் மினிமம் கொடுக்குறோங்கிற மாதிரி வந்து வேகமாக நடிச்சிட்டு வர்றாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஜெயிலர் மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. அதாவது வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னே சொல்லலாம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போவும் தலைவர் தான் டாப்பில் இருக்கார். ஆஃப்டர் 2.0க்கு அப்புறம் பெரிய ஹையஸ்ட் கலெக்ஷன்னா அது வந்து ஜெயிலருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 650 crores வந்து கிராஸ் பண்ணுது. ஸோ ஏற்கனவே வந்து 2.0 வந்து 850 crores அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தலைவரோட ரெக்கார்டை தலைவர் தான் பிரேக் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் வேறு யாருமே வந்து அதை பண்ண முடியல. அது கண்டிப்பாக வந்து கூலியில் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குங்க. ஸோ வேட்டையின் படம் வந்து இப்போ சமீபமாக ரிலீஸ் ஆகி நல்லா வந்து ஒரு படம் வந்து நல்லாவே போய்ட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ தீபாவளிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது தீபாவளி வரைக்கும் கூட வந்து நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணி வந்து எல்லா ஆடியன்ஸையும் வந்து கவர்ந்தது. ஸோ பொதுவாக தலைவர் படம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் இருப்பாங்க. 6லேருந்து 60 வரையும் சொல்லுவாங்க. அவருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து அவருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸு. ஸோ அந்த ரீதியில் பார்த்திங்கன்னா நம்ம ஞானவேல் இயக்குன வேட்டையின் படம் பார்த்திங்கன்னா எல்லார் மனசுமே திருப்திப்படுத்திருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஞானவேல் வந்து எவ்வளோ பெரிய புட்சாலின்னா, அந்த கதைக்கு ஏற்ற ஆர்டிஸ்ட் வந்து பிடிச்சிருக்கா தவிர ஆர்டிஸ்ட் போட்டுட்டோம் அதுக்காக வந்து நம்ம கதை எழுதணும்னு இல்லாமல் அந்த கதையை ரொம்ப அழகாக எங்கேயுமே டிவைட் பண்ணாமல் கதைக்குள்ளே என்ன கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. ஸோ வேட்டையின் படம் மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் நம்ம கூலி இந்த படத்தோட வந்து டைரக்ஷன் யாருன்னு தெரியும், நம்ம லோகேஷ் கனகராஜ். அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹார்ட்கோர் முக்கியமான ஒரு டைரக்டராக மாறிட்டார். ஏன்னா அவரோட மேக்கிங் ஸ்டைலால் அது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கவர்ந்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இந்த கூலி படத்தில் அடுத்த ஒரு மெயினான என்ன ஒரு பெரிய மாஸ் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் இருக்கார். அதுதான் மிகப்பெரிய மாஸ். ஏன்னா ஆஃப்டர் லியோவுக்கு அப்புறம் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்ண போகிற படம் இது. இதில் பெரிய ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்டாக நம்ம தலைவரோட ஃபஸ்ட் டைம் வந்து இணைகிறாரு. ஸோ 2 பேருமே பக்கமான பயங்கரமான மாஸ். இவர் மாஸான ஹீரோ, அவர் மாஸான டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லியோ படத்தில் கூட சின்ன சில பேருக்கு சில இது இருந்தது. அதாவது வந்து ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற சில கலவையான விமர்சனங்கள்லாம் வந்திருந்தது. பட் அதெல்லாம் முறியடிப்பார் இந்த படத்தில் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஏன்னா கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் வந்து பயங்கர ஒரு ப்ரில்லியண்ட்டான டைரக்டர். இப்போ என்ன கரண்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன வந்து தேவைப்படுதோ ரொம்ப அற்புதமாக கொடுப்பாருன்னே நம்பலாம். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு இப்போ வந்து ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது உங்களுக்காகவே ஸ்பெஷலாக சொல்லுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணுறேன். ஸோ இது எப்போ டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். ஸோ நம்ம கூலி படத்தில் முதல்ல யார் யார் இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு கதை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படம் கூலி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிட்டாங்க. அதுக்கே டைட்டிலுக்கே மிகப்பெரிய ஒரு வந்து வரவேற்பு இருந்ததுன்னே சொல்லலாம். டீசர் வித் அனிருத்தோட மியூசிக்கோட பேக்ரவுண்டு ஸ்கோரோட அட்டகாசமாக இருந்தது. டீசரே வந்து சும்மா பயங்கரமாக தெரிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதில் வந்து தலைவர் முக்கியமாக ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இதில் கேள்வி. ஏன்னா தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது நம்ம வந்து ஆடுபுலி ஆட்டம் பழைய படங்களில் வந்து பார்த்துருக்கலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இல்லை சில பேர் பார்க்காம கூட இருப்பீங்க. ஸோ 3 முகம், 3 முடிச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு சில நெகட்டிவ் ரோலும் வந்து பயங்கரமாக பின்னிருப்பார். இந்த 2K கிட்ஸுக்கு வந்து யாரை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தில் அந்த ரோபோ அதில் வந்து எவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருப்பார்ல. செம்மையாக பயங்கரமான ஒரு கேரக்டர். அதாவது ஹீரோ கேரக்டர் எவ்வளோ ஒரு பெரிய நல்ல கேரக்டரோ அதுக்கு ஈக்குவலாக டஃபஸ்ட்டாக வந்து அந்த ரோபோ கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார் தலைவர். அது வந்து எந்திரனாக இருக்கட்டும் 2.0லையும் வந்து பயங்கரமாக எக்ஸ்ட்ராடினரியாக வந்து பண்ணியிருப்பார் தலைவர். அதில் மெயினாக வந்து எந்திரனில் தான் அந்த நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இப்போது லோகேஷ் கனகராஜ் வந்து ஏற்கனவே அவர் ஒரு பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு தலைவரோட என்ன அந்த நெகட்டிவ் அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்
பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தலைவர் வச்ச படம் எடுத்தேன்னா நான் அந்த ஷேடில் தான் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு ஏற்கனவே சில வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஸோ அதுபோல் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக தலைவரோட இன்னொரு நெகட்டிவ் ஷேட், அதாவது அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுது. ஏன்னா நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், சும்மா அப்படியே கூலாக அட்டகாசமாக வந்து சும்மா தம்சம் பண்ணிட்டு போயிருப்பார். அந்த ட்ரெய்லரே அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ஸோ ஐ மீன் டீசர். ஸோ படம் வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்கிறது எந்த வித டவுட்டும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பல ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ள ஒரு சினாரியோவில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஜென்ரலாக வந்து நெல்சன் இதை ஸ்டார்ட் பண்ணாருன்னே சொல்லலாம், இல்லை வந்து லோகேஷ் கனகராஜ் இதை ஸ்டார்ட் பண்ணாருன்னே சொல்லலாம். இப்போ பேன் இண்டியா மூவி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பொதுவாக எல்லா ஹீரோ ஒவ்வொரு இதுலேருந்து மொழியிலேருந்து ஒவ்வொரு ஹீரோ வந்து உள்ளே நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது சமீபத்திய ஒரு பெரிய ஒரு ஹிட்டான கான்செப்டாக இருக்குது. அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தில் கன்னடா வந்து ஆக்டர் உபேந்திரா அவர் வந்து உள்ளே வராரு. அப்புறம் அந்த தெலுங்குலேருந்து வந்து நாகார்ஜுனா நடிக்கிறாரு. ஸோ மலையாளத்துலேருந்து இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக வந்து ஹிட்டான நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் அந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் பேர் கூட ஷோயப் இன்னொரு பேர் வரும், அவர் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் ஆஃப்டர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறார். ஸோ அவருக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கும், என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இதில் தலைவரே ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அவர் வந்து எப்படி அவருக்கு டஃப் ஈக்குவலான ஒரு வில்லனாக கொடுப்பாங்களா, இல்லை ஏதாவது கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் பயங்கர மாசாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த டவுட்டும் நமக்கு கிடையாதுங்க. ஸோ அனிருத் தான் மியூசிக்கே, அது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா சமீபமாக தலைவர் படத்தில் வந்து அனிருத் தான் வந்து அட்டகாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. தலைவருக்குனே ஒரு ஸ்பெஷலாக வந்து கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரியே வந்து மியூசிக்ஸ் பாட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம். ஸோ அதனால் அது எந்த டவுட்டும் இல்லை, கண்டிப்பாக அனிருத் பிச்சிருவார் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1 அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அன்அஃபிஷியலான நியூஸ் வந்து இப்போ கசிஞ்சிருக்குங்க. இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக தலைவர் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு உடல்நிலை காரணமாக வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தார், எல்லாருக்கும் தெரியும். பட் வந்து அதை வந்து அவர் எல்லாமே திரும்பி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஷூட்டுக்கு போயிட்டாருங்க. அவர் மறுபடியும் இப்போ ஷூட்டில் வந்து பயங்கர ஒரு ஹாப்பியாக பயங்கர ஒரு பரபரப்பாக அதே ஸ்பீடோட அதே மாஸோட நடிச்சிட்ருக்காரு. இப்போ ஒரு கரண்ட்டாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்களாம், ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வெகு சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். ஸோ டோட்டல் படமே வந்து வித்தின் இன்னும் 1 or 2 monthsக்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிருங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மே மந்தில் 1 அன்னைக்கு நம்ம தலைவரோட படம் கூலி அதை வந்து ரிலீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி அடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அந்த லோகேஷ் கனகராஜ் அந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவும் போல் நம்ம தலைவர் அதே ஸ்பீடோட அதே எனர்ஜியோட இன்னும் பயங்கரமாக வந்து கலக்குவார் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பலாம். ஸோ இது வந்து இந்த தலைவரை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுமே சொல்லியிருக்காரு. ஸோ நார்மலாக ரெகுலர் ஃபார்மேட்டில் இல்லாமல் நம்ம திரும்பி வந்து பழைய 16 வயதிலே அந்த மாதிரி 3 முடிச்சு அதில் வர ஒரு தலைவராக இதில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை போல் நானும் வந்து அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எத்தனை பேர் வந்து ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க, இன்னும் என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே வியூவர்ஸ், இது போல் இன்னொரு நியூஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.